ரைட் பாருங்கடா அப்ப சரியா என்ன சொன்னா மின்பொருட்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வு. அப்ப இந்த 30% தீர்வு என்பது நீங்க முதலாவது இருக்கா என்னன்னு சொல்லி நீங்க பாத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்றாங்கன்னா 30% தீர்வு அர்த்தம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு, அதாவது இப்ப இது 100 ரூபாய்க்கு 30 ரூபாய், அதாவது 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா 30 ரூபாய் எங்களுக்கு அற விடுறாங்களாம். சரி, அப்ப லாபம்னு சொன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு என்ன முதலும் சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது 30% அர்த்தம் ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு நீ 30 ரூபாய்னு சொன்னா 30 ரூபாய் கொடுக்க போற, ரூபாய்னு வந்தா ரூபாய் கொடுக்க போற, என்ன இது வருது உங்களுக்கு அதை நீங்க கொடுக்க போறீங்க. சரியானே அவன் கேட்கறது 100 ரூபாய்க்கு 30 நீ கொடுக்குற, அவ்வளவுதான் இந்த விஷயம். இந்த இந்த எண்ணங்களுக்கு இந்த சதவீதம் சொன்னா அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளி 100 ரூபாய்க்கு 30 நட்டம்னு சொன்னா 30 ரூபாய் குறைய கொடுக்க போற, லாபம் சொன்னா 30 ரூபாய் கூட கொடுக்க போற, தீர்வுன்னு சொன்னா 100 ரூபாய் பொருளுக்கு 30 ரூபாய் நீ கொடுத்தே ஆகணும். அந்த இடத்துல அதான் சொல்றாங்க. சரியா, இவ்வகையில் பொருளாதார இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 செலுத்த வேண்டும் எனில் இறக்குமதி செய்யும் பொருளின் பெருமானம். அப்ப எங்களுக்கு என்ன இப்ப நீ என்ன செய்யணும் சொன்னா ஒரு 100 ரூபாய்க்கு தான் 30 ரூபாய் கொடுத்துருக்கான்னு சொன்னா இந்த 30 ரூபாயில நீ பிரிச்சு போட்டு 9,000 நீ பிரிச்சு போட்டு 100 ரூபாயில பெருக்கினாலும் உனக்கு விட வரும். ஏன் ஒரு என்ன உனக்கு உண்மையான பொருள் இது வந்து உனக்கு என்ன இருக்கணும், இதுல வந்து உண்மையான பொருள் இது வந்து உனக்கு 100 ரூபாயா இருக்கணும். 100 ரூபாய் இருந்தா நீ கொடுக்க போறது என்ன உனக்கு 30 ரூபாய் தீர்வு கொடுக்க போற. ஆனா தீர்வையா செலுத்துறது நீ 9,000 தீர்வையா செலுத்திக்க. அப்ப இவரை வந்து என்ன செய்ய போற, எத்தனையால பெருக்கினா உனக்கு 9,000 பார்த்து நீ என்ன செய்யலாம், நேர்வீத சமன் மாதிரி என்ன அப்படி சின்ன பிள்ளை கணக்கு மாதிரி நீ செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்ல என்ன செய்ய போற உனக்கு உண்டை இதுக்கு மாதிரி, அதாவது நெஞ்சால பக்கம் உனக்கு என்ன ஒரு 300 ஆளை பெருக்கினா உனக்கு என்ன செய்யும், எங்களுக்கு 9,000 பேர் வேற 9,000 பெறப்போற. அப்ப இஞ்சால பக்கம் நீ என்ன 300 ஆளை பெருக்கினா கட்டாயம் இஞ்சால பக்கம் 300 ஆளை நீ பெருக்கணும். சரியா, அப்ப 300 ஆளை பெருக்கினா உனக்கு என்ன விட வருவான்னு சொன்னா 30,000 பேர் வேற ஒரு பேசிக்கான அறிவை வச்சு செய்யறது. சதவீத கணக்கு வந்தாலும் ஒரு பேசிக்கான அறிவை வச்சு நீ செய்யலாம். ஆனா நாங்க என்ன செய்யறோம், சாம்பாடு இருக்கா போட்டு பார்ப்போம். அவ சாம்பாட்டை போடணும்னு சொன்னா 100 மேல் எங்களுக்கு என்ன 30 பொருளின் பெருமதி. சரியான பொருளின் பெருமதியை போட்டீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் போட்டா 30 ரூபாய் வரும். என்ன எங்களுக்கு அதை தீர்வையா இருப்பேன். அவ பொருளின் என்ன இருக்க போறாரு எங்களுக்கு பெருமதி, பொருளின் பெருமதி. ரைட், பொருள் பெருமை எங்களுக்கு என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு இதை நாங்க சுருக்கி பொருள் பெருமையை போட நாங்க சுருக்கணும்னு சொன்னா பெறப்போறவரை எங்களுக்கு தீர்வையா இருக்க. அந்த தீர்வை தான் தந்து வச்சுக்கான எங்களுக்கு என்ன 9,000 ரூபாய். ரைட், அப்ப பொருள் பெருமையை காணப்படுறீங்க. பிரிக்கிற 100 இஞ்சி வந்து என்ன செய்ய போற, பெருக்க போறாரு, பெருக்கிற 30 இஞ்சி வந்து பிரிக்க போற. அப்ப எங்களுக்கு பொருள் பெருமை எக்ஸ் வந்து என்ன செய்ய போறோம் 9,000 தர பிரிக்கிற 100 வந்து பெருக்க போற 100 கீழ் என்ன இருக்க 30 இருக்க போற. அவ சுருக்கினு சொன்னா என்ன வரப்போற எங்களுக்கு 300. அதாவது இந்த 30 இந்த 300 பிரித்து இந்த 9,000 வந்தது. சரி, அதைத்தான் செய்யறோம் இங்க. அப்ப 30 என்ன செய்ய 9,000 வந்து நான் 30,000 பிரிக்கிறேன், மாறி என்ன வரப்போகுது 300 வரப்போகுது. பிரிக்கணும்னு சொன்னா 30,000 ரூபாய். சரியான சதவீத கணக்கெல்லாம் வந்தா நீ உடனே உனக்கு ஞாபகம் வர வேண்டிய இந்த ஒன்று தாண்டா. இந்த 30% மண்டா இல்ல 20% மண்டா உனக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது. நீ 100 ரூபாய் ஏதாவது செஞ்சா அதுக்கு 20 ரூபாய் ஏதோ வர போற, அந்த அளவுதான் உனக்கு புரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கொண்டு நீ என்ன செய்யலாம்னு சொன்னா தட்டி செஞ்சுட்டு போகலாம். ரைட், அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சரி, அப்ப அடுத்தது பாருங்க, இதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த எங்களுக்கு என்ன அதுக்கு மீது சம்பந்தம் இல்லை போடும். அதனால இதை கிளியர் பண்ணுங்க. சரியான ஒரு வீட்டின் ஆண்டு பெருமானம், ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ஆகும். அந்த ஆதனத்திற்கு நகரசபை 8% ஆண்டு வரியா அறவிடும். அப்ப 8% சொன்னா உனக்கு என்ன விளங்கு இதுல இருந்து இந்த இதுக்கு வந்து நீ என்ன சாம்பாடு எல்லாம் போட்டுதான் நீ செய்யணும்னு சொல்லி யோசிச்சு பாரு. ஒண்ணு உனக்கே விளங்கணும், இதுக்கெல்லாம் நான் சாம்பாடு எல்லாம் போட்டா நான் செய்யணும். 8% சொன்னா அந்த கத்தி சொன்னது 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் கொடுக்க போறேன். சரியா, 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் கொடுக்க போறேன். இதுக்கு நீ சாம்பாடு எல்லாம் போட்டு செய்யணும்னு சொல்லி பார்த்தா எனக்கு இந்த அப்ப என்ன இப்ப எனக்கு என்ன ஒரு ஆண்டு பெருமதி உனக்கு 100 ரூபாய்ன்னு சொன்னா அதுக்கு 8% என்ன இறைவரியை நீ கொடுக்க போற. இறைவரி என்றுதான் மாறுதே வழிய லாப நட்டம், அந்த லாப நட்டம் என்று வர்ற சம்பந்தம் இறைவரின்னு சொல்லி அப்படி வர சின்ன ஒரு தமிழ்ல தான் மாற்றண்டா, வேற எதுவுமே உனக்கு மாறல. இங்க கண்ணியத்துல எந்த ஒரு மாற்றமே இல்லை, தமிழை மட்டும் தான் மாத்தி கொண்டு இருக்காங்க இந்த இடத்துல. சரியா, அப்போ உனக்கு உண்மையிலேயே உனக்கு என்ன அந்த மதிப்பீடு பெருமானம் சொல்லிக்காங்க. அப்ப மதிப்பீடு பெருமானம் 100 ரூபாய்ன்னு சொன்னா நீ 8 ரூபாய் கொடுத்துருவேன். ஆனா மதிப்பீடு பெருமானம் உனக்கு என்ன 30,000. அப்ப 30,000 சொன்னா இதுக்கு என்ன செய்யற செலுத்த வேண்டிய ஆண்டு வரி தான் நீ என்ன செய்யற இந்த இடத்துல ஆண்டு வரி தான் உனக்கு வர போது 8 ரூபாய். அப்ப காலாண்டு கட்டுறதால நீ என்ன செய்ய கண்டு போட்டு ஒரு ஆண்டை கண்டு போட்டு நான் பிரிக்க போறேன். நான் ஒரு பேசிக்கான மெதட்ல ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். சரியானே, அப்ப 100 ரூபாய் கட்டுன்னு சொன்னா இதுக்குள்ள எத்தனை 100 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்கா நாங்க பார்ப்போம். அதாவது 30,000க்குள்ள எத்தனை 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னா நீ என்ன செய்ய பிரிக்க போற, அந்த 100 பிரிக்க போறேன். பிரிச்சா 300 இருக்க போறேன். அப்ப ஒரு 100 கட்டுறான்னு சொன்னா அந்த 300 மேல செய்ய 8 பெருக்க போறேன். அப்ப என்ன வரப்போ உனக்கு 8 3
24 என்ன அப்ப 2400 ரூபாயா இருக்க போற. இது எங்களுக்கு என்ன இருக்க போற ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்ல நான் போட்டது ஆண்டு இறைவரி தான் போட்டிருக்கேன். அப்ப வந்த விட வந்து ஆண்டுக்கு தான் வந்திருக்கு. கேட்ட கேள்வி காலாண்டு சொன்னா 2400 என்றவரை நீ என்ன செய்ய போற 4 பிரிக்க போற போட்டா என்ன போற 600 ரூபாயா இருக்க போற. சரி 600 ரூபாய். சரி இப்படி எனக்கு செய்ய தெரியாது, நீங்க சாம்பாட்டை போட்டு செய்யுங்க, அப்பதான் நான் அப்படி செய்வேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செய்ய. அப்ப சரி பாப்போம், சாம்பாட்டை போட்டு செய்வோம். சரி இதே தான் எனக்கு சாம்பாட்டுல வரப்போகுது. சரியா இந்த பேசிக்கான மெத்தட் எல்லாம் உன்னால செய்ய முடியாட்டிக்கு நான் சாம்பாட்டை போட்டு தான் செய்வேன்னு சொன்னா சரி உட்கார்ந்து சாம்பாட்டை போட்டு செஞ்சுட்டு போ. இது இப்படி செஞ்சாலும் உனக்கு விடாது. அதே உனக்கு என்ன சேம் தான் உனக்கு என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு அதே மார்க்ஸ் தான் கொடுக்க போறாங்க. நீ அப்படி சாம்பாட்டை போட்டு செய்யலாம் அதே தான் வரப்போகுது. ஆனா இது என்ன 2வது ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த ஸ்டெப் தான் வரப்போகுது. ரைட் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. அதாவது சதவீதத்தை நீ என்ன செய்ய பின்னும் வரப்போற. அப்ப 100ன் மேல் 8 அந்த ஆண்டுக்கான பெறுமதி மதிப்பீட்டு பெறுமதி. சரியானே ஆண்டுக்கான மதிப்பீட்டு பெறுமதி. ஆண்டுக்கான மதிப்பீட்டு பெறுமதி என்ன இருக்க போற எங்களுக்கு இந்த இடத்துல 30,000 ரூபாய். சுருக்கினா சேம் இதாண்டா சாம்பாடு நீ போட்டான என்ன போட்டாலும் உனக்கு வரப்போகுது 2400 ரூபாய். 2400 ரூபாய் எத்தனை உனக்கு ஆண்டு இறைவரியா இருக்க போற. கேட்ட கேள்வி ஒரு காலாண்டுக்கான கேட்டது. அப்ப ஒரு ஆண்டுக்கு சொன்னா காலாண்டுக்கு 24,000 நீ என்ன செய்ய போற அப்படியே செய்ய போற. பிரிக்கணும்னு சொன்னா 600 ரூபாயா இருக்கு. ரூபா போட்டுக்கணும். சரியானே 300 ரூபா போடுங்க இல்லாட்டி பின்னாடி ரூபா வரும். எங்க இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க ரூபாவை போட்டுக்கணும் மறக்காம. சரியாடா அப்பன் ரைட் ஓகே. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட்ல நீ சதவீத கணக்கு வந்தா செஞ்சுட்டு போகலாம். இனிமேல் சதவீத கணக்கு வருதுன்னு சொல்லி என்ன செய்ய பயந்துட்டு இருக்காத. பேசிக்கான உனக்கு தெரிஞ்ச பேசிக்கான மெத்தட் என்ன இதுக்கு விளவு அதுக்கு விளவு வேணும். இப்போ ஒரு டொய் வாங்க போறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு டொய் 5 ரூபா 10 ரூபாய்க்கு எவ்வளவு டொய் வாங்க போறேன். சரி இன்னொரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த கணக்குல சதவீத கணக்கு. சரியா 100 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்க போறேன். சரியா இதை வச்சுதான் நான் அடுத்த செய்ய போற தெரியல. சரி நான் கிளியர் பண்றேன். இருந்தாலும் அடுத்த கேள்வி கேட்டுன்னு சொன்னா ஒரு சொல்ல இருக்கு அடுத்த என்னன்னு சொல்லி. சில ஆண்டுகளுக்கு பின்னர் பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறிடும். சில ஆண்டுக்கு பிறகு மாறிக்கான். அத்தனை நகர சபை ஆண்டு இறைவரி சதவீதம் இப்ப எங்களுக்கு 9 அப்ப 100 ரூபான்னு சொன்னா உனக்கு 9 ரூபா கொடுக்க போறேன். சரியா அப்போ ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி வந்து ரூபா 30 அதிகரித்தது. 30 அதிகரித்தது. வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் என்ன. சரியா அப்ப என்ன சொன்னா எங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்தது எங்களுக்கு என்ன காலாண்டுக்கான பெருமதி எங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னா 600 ரூபாய் எங்களுக்கு காலாண்டு பெருமதி. ஆனா என்ன நடக்குது எங்களுக்கு இப்ப வந்து காலாண்டுக்கு பெருமதி வந்து 30 ரூபாய் பிளஸ் ஆகுது. 30 ரூபாய் எங்களுக்கு என்ன பிளஸ் ஆகுற. அப்ப 30 ரூபாய் பிளஸ் ஆகினா இப்ப காலாண்டுக்கு நீங்க கொடுக்க போறது சின்னொரு விஷயம் தான் 630 ரூபாய். சரியா எங்களுக்கு இங்க தந்த வரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 9% எங்களுக்கு என்ன சொன்னா ஆண்டுக்கான இறைவரி தான் தருவாங்க. அப்ப ஆண்டுக்கான இறைவரி சொன்னா எங்களுக்கு அதாவது காலாண்டுக்கு 630 சொன்னா ஒரு ஆண்டுக்கானதை காணுங்க. ஒரு ஆண்டுக்கான இறைவரியை காணுங்க. காண்டிங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 630 தர 4000 இருக்க போற அப்படின்னு சொன்னா சைவர் நாம் உண்டு 12 மிச்சம் நான் 64 என்ன இருக்க போறதுன்னா 2520 ரூபா. அப்ப 2520 ரூபா சொன்னா இப்ப சாம்பாட்டை கொண்டே போட்டு பார்ப்போம் எங்களுக்கு என்ன வரப்போறாரு 100ன் மேல் 9 தர வரப்போறவங்களுக்கு என்ன அதை புதிய வீட்டு மதிப்பீட்டு பெறுவானே எங்களுக்கு அதே மதிப்பீட்டு பெருமானத்தை போட்டா தான் எங்களுக்கு என்ன வருவார் எங்களுக்கு அதன் இறைவரி வருவார். அதாவது 2520 ரூபாய். அப்ப எக்ஸ காண போறீங்க. எக்ஸ காணது என்ன செய்ய போறோம் பிரிக்கிறவங்க பெருக்கும் என்ன செய்ய பிரிக்க போறோம். அப்ப எக்ஸ் சமன் 2520 தர 100ன் கீழ் 9 இருக்க போற. அவ சுருக்கினீங்கன்னு சொன்னா சுருக்கி போட்டு போடுங்க. அப்ப என்ன விட வந்தது உங்களுக்கு 9 18 18 என்ன வர போறாங்களுக்கு 28,000 ரூபாயா இருக்க போறாரு. இப்ப காசு 28,000 ரூபாயா இருக்கு. அந்த வீட்டின பதிவு ஸ்டார்ட்ல 30,000 இருந்தவர் இப்ப எங்களுக்கு என்ன இறைவரியை கூட்டினாலும் அந்த வீட்டின ஆண்டு பெருமாதம் வந்து எங்களுக்கு 28,000 ரூபாயா மாறி இருக்கு. சரியா ரைட் ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான்டாப்பா. இறைவரி வந்தானே என்ன வந்தானே உனக்கு பேர் மட்டும் தான் மாறப்பா. தமிழைத்தான் மாத்தி கொண்டுருக்காங்க. கணக்கு எதுவுமே உனக்கு மாறல. இதில் நீ தான் புரிஞ்சு கொள்ளணும். சரியா அந்த சில இடத்துல லாபம் திறப்புறாங்க, சில இடத்துல நட்டம் திறப்புறாங்க. மேல பாத்துனாங்க என்ன எங்களுக்கு இறைவரி என்று பாத்துனாங்க. சரியா அப்படி என்ன செய்யறாங்களுக்கு மாத்தி மாத்தி தராங்க. சரி அப்ப என்ன எனக்கு இதுல வந்து தமிழை மாத்துறானுங்க. வேற எந்த ஒரு இதுவுமே உனக்கு பட்டண இதுவுமே மாறலைன்றது பார்த்துக்கொள்ளு. ரைட் முதல்ல இந்த இடத்துல தீர்வை கேட்டாங்க, இந்த இடத்துல இறைவரி என்றாங்க. இனி என்ன நட்டம் சொன்னா நட்டம் வண்டுவானுங்க, லாபம் சொன்னா லாபம் வண்டுவானுங்க. ஏதோ உனக்கு என்ன சுத்தி அதே தான் பேர்ல மட்டும் மாத்தி செய்யலாம். ரைட் இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு பையில் ஒரே அளவுள்ள 3 வனிலா சுவையுள்ள பாட் பேக்கெட் எடுக்கலாம்.
வனிலா சுவையில 3 பாக்கெட், அதாவது B1 B2 B3 சொல்லி எடுத்திருக்காங்க. கீழே அப்படியே நீ பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். அங்க நீ அந்த இடத்துல இந்த பந்தியோட வாசிக்காம கொள்ளலாம் பாத்தீங்க, இங்க கிராஃப்ல நீ பாத்தீங்கன்னு சொன்னாலும் B1 B2 போடுறாங்க. அப்ப வனிலாக்கு பதிலா B1 B2 B3 போட்டுருக்காங்க போல இருக்கு. சரியானே? அப்படி பாக்குறீங்க. 10 சாக்லேட், அப்ப சாக்லேட்டுக்கு என்ன C1 C2 போட்டுருக்காங்க. அது அதுலயும் சொல்லியும் இருக்காங்க. சரியானே? என்ன நடக்குன்னு சொன்னா இதுல நீங்க பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு சொன்னாங்க எனக்கு, ஒரு பேக்கெட் எடுத்து போட்டு திருப்பி உள்ளுக்கு போட்டாங்கன்னு சொன்னா. சரியா? ஒரு பேக்கெட் எடுத்து போட்டவங்களுக்கு உள்ளுக்கு திருப்பி அந்த இடத்துல போட்டாங்கன்னு சொன்னா என்ன நடப்பான்னு சொன்னா, எங்களுக்கு அந்த மூளையில உள்ள அவலம் வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூளையில அவலம் எங்களுக்கு என்ன வரப்போறேன். அப்ப அதுவும் எங்களுக்கு என்ன, இப்ப எங்களுக்கு என்ன போடையிலன்னு சொன்னா மூளையில உள்ள அவலம் எங்களுக்கு என்ன எடுபட்டுருவார். சரி, அந்த மூளையில உள்ள அவலம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா எடுபட்டுருவார். அப்ப நீங்க இதை நீங்க என்ன செய்றீங்க, பார்த்து நீங்க இதை நீங்க பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா சார் நீங்க வைக்கிறீங்களா? ஓ, நடக்குது. சரியான? அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இதை முதல்ல பாருங்க. அதாவது உள்ளுக்கு எடுத்து போட்டு போடுறாங்களா, இல்ல எடுத்து போட்டு என்ன செய்யறாங்க அப்படியே வெளியிலேயே வைக்கிறாங்களான்னு சொன்னா மட்டும் நீ இந்த இடத்துல பாத்துறான்னு சொன்னா அதுக்கு பிறகு நெய்யடி படம்ன்றது ஒரு படமே இல்லை. சரியான? எவ்வளவுதான் படம் போட்டாலும் இந்த படம் ஒரு இலவான படமா இருக்க போறேன். ரைட், பார்க்கலாம். கமலா எழுமாற்ற ஒரு பக்கெட்டை வெளியே எடுத்த பின்னர், எடுத்த பின்னர் நிமலா எழுமாற்றாக ஒரு பக்கெட்டை வெளியே எடுக்கிற. சரியா? இதை நாங்க நெய்யறியில குறிக்கிட்டோம். அப்ப நெய்யறியில நான் குறிக்க போறதுக்கு பாருங்கடா எப்படி குறிக்கப்போன்னு சொல்லி பாத்துக்கணும். வழியா கவனிச்சு பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட்ல வந்து கமலா என்ன செய்யறான்னு சொன்னா B1 என்ற பேக்கெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கணும். சரியா? அப்ப B1 என்ற பேக்கெட் நான் இந்த இடத்துல எடுத்தேன்னு சொன்னா, சரியா, கமலா எடுத்தவா முதலாவது B1 எடுத்தவான்னு சொன்னா திருப்பி நிமலா என்றவா அந்த B1 என்ற பேக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? வனிலால வந்து வனிலான்ற பேக்கெட் ஒரு B1 2 பேரை போட்டு குறிச்சு போட்டு என்ன செய்யறாங்க இதுக்குள்ள போட்டிருக்காங்க. அதுக்குள்ள என்ன செய்யறான்னு சொன்னா B1 அவ முதலே கமலா எடுத்துட்டான்னு சொன்னா திருப்பி என்ன அவ நிமலா வந்து எடுக்கலாம். இது வந்து கமலா எடுக்கிறது, நிமலா எடுக்கிறது இந்த இடம். அதாவது முதலாம் தடவை 2ஆம் தடவை. சரியா? அப்படி எந்த தடவை போடுவாங்க. இந்த இடத்துல கமலா ரெண்டு பேர் பேர் தந்ததால கமலா நிமலான்னு வந்திருக்கு. அப்ப முதல் கமலா எடுக்கிறா, ஆனா திருப்பி நிமலா வந்து எடுக்க முடியாது. அப்ப எடுக்க முடியாது அந்த கோட்டு இருக்கா, நீ போடாத, அப்படியே விட்டுக்கோ. முதலாவது கமலா B1 எடுத்தான்னு சொன்னா இவ நிமலா வந்து B2 எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அந்த கோடு கட்டாயம் பெறும். முதலாவது கமலா B1 எடுத்தான்னு சொன்னா B3 எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொன்னா அடுத்தது B1 B3 அதுக்கு உள்ளுக்கு கிடக்கும் கட்டாயம். B1 எடுத்தான்னு சொன்னா C1 எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முதலாவது B1 எடுத்தா C1 தான் எடுக்க போற, பிரச்சனையே இல்லை. அப்ப C2 எடுக்கிறதுலயும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது முதலாம் தடவை. சரி, இந்த இடத்துல நாங்க விட்டுட்டோம், இந்த இடத்துல நாங்க பாத்துறோம். சரி, இவோ இந்த B1 எடுக்கல, ஆனா முதலாம் தடவை என்ன செய்யறாங்கன்னா B2 எடுக்கிறான்னு வச்சுக்கோ. சரியா? முதலாம் தடவை வந்து B2 எடுக்கிறா. அப்ப முதலாம் தடவை B2 எடுத்தான்னு சொன்னா இவ B1 எடுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன், உள்ளுக்கு இருந்த பேக்கெட்ல B2 இலக்கம் உள்ள பேக்கெட் தான் எடுத்திருக்கா. அப்ப B1 என்ற பேக்கெட் கட்டாயம் அதுக்கு உள்ளுக்கு இருக்கும். அப்ப எடுக்கலாம்னு சொன்னா நீ என்ன செய்யற, அடுத்த பக்கமா வெட்டு, நிமலா எடுத்தது அடுத்த பக்கமா வெட்டு. ஆனா முதலாம் தடவை கமலா வந்து B2 எடுத்தான்னு சொன்னா 2ஆம் தடவை B2 வந்து நிமலா எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு பேக்கெட் தானே அந்த உள்ளுக்கு கிடக்க அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேக்கெட் தான் கிடக்க போகுது B2 என்ற பேக்கெட். சரி, இது வந்து முதலாம் தடவை அந்த பெட்டிக்குல இருந்து எடுக்க போறாரு. அப்ப கையை வச்சு எடுக்க போற, இதுக்குள்ள பெட்டிக்குள்ள கிடக்க பேக்கெட், இதுக்குள்ள ஒரு கையை வச்சு எடுக்க போற. B2 வந்துட்டு திருப்பி கையை வச்சு நீ எத்தனை தடவை கிட்டினாலும் B2 வர மாட்டேன். ஒரே ஒரு பேக்கெட் தான் B2 அதுக்குள்ள கிடக்க போகுது. எடுத்த பேக்கெட் திருப்பி என்ன செய்யலாம், நிமலா கையை வச்சானா யார் கையை வச்சாலும் அதுக்கு எந்த எடுக்க முடியாது. சரியா? அப்ப என்ன செய்யலாம், அதுக்குள்ள வந்து அந்த அடுத்த போடாது. ஆனா B2 எடுத்தா B3 எடுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ B2 எடுத்தேன்னு சொன்னா என்ன, உனக்கு இப்ப ஒரு கடையில வந்து என்ன செய்ய, இப்ப கடையில இருந்து எனக்கு இந்த கொண்ட கடையில இருந்து வந்து ஒரு சாக்லேட் என்ன ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிருந்தேன். சரி, அப்ப பாக்கெட்ல வந்து அடிச்சுப்பான், நான் இந்த கோட்டையில நம்பர் அடிச்சுப்பான், அதுல வந்து ஏதோ ஒரு நம்பர் அடிச்சதை நீ எடுக்கிற, எடுத்து போட்டு என்ன செய்யற, திருப்பி அதை எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதை எடுக்க முடியாது. சரி, ஆனா என்ன வேற ஒரு அதே மைலோன்ற மைலோன்றதுல நீ என்ன செய்யலாம், வேற ஒரு மைலோ உன்னால எடுக்க முடியும். ஆனா என்ன அதே மைலோவை திருப்பி எடுக்க முடியாது. அப்ப திருப்பி எடுக்க முடியாட்டி நீ அந்த இடத்துல கோட போட மாட்டேன். சரி, திருப்பி எடுக்கலாம்னு என்ன செய்யற, அந்த இடத்துல போடுவேன். சரியா? அப்ப இந்த இடத்துல B2 எடுத்தான்னு சொன்னா C1 எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. அப்ப நீ C1க்கு அந்த இடத்துல அடுத்த பக்கம் எடுக்கலாம், கூட போடு. B2 எடுத்தான்னு சொன்னா C2 எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. சரி, அது இதுவும் எடுக்கல, B1 எடுக்கல B2 எடுக்கல, முதலாம் தடவை B3 தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. முதலாம் தடவை B1 எடுக்கல B2 எடுக்கலன்னு வச்சுக்கோ. ஆனா எடுத்தது B3 இருந்தா B1 எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. 2ஆம் தடவை B1 எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. B3 சொன்னா B2 வரது பிரச்சனை இல்லை. ஆனா B3 எடுத்தான்னு சொன்னா திருப்பி B3 எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா எடுக்க முடியாது. அப்ப அந்த கோட்டை வெட்டாத. சரி, அந்த கோட்டை நீ வெட்டாத. அதுக்காக நீ என்ன, உனக்கு இப்ப சொல்றேன், அந்த அங்க இருந்து போயின்னு சொல்லி போட்டுருக்கா, பென்சிலால போடு. அப்படி போட போறான்னு சொன்னா இப்படி எதுவும் போடுறான்னு சொன்னா செய்வழி செஞ்சுதான் பார்க்க போறான்னு சொன்னா நீ என்ன செய்யற, பென்சிலால போடு இந்த இடத்துல. ரைட்? அப்ப என்ன செய்யற, எந்த இடத்துல வந்து என்ன செய்யற, முதலாவது B3 எடுத்தா C1 எடுக்கிற பிரச்சனை இல்லை, B3 எடுத்தா C2 எடுக்கிற பிரச்சனையே கிடையாது. சரியா? அப்ப C1 எடுத்தா B1 எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, C1 எடுத்தா B2 எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, C1 எடுத்தா B3 எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, C1 எடுத்தா C1 எடுக்கிறதுல பிறகு எடுக்கவே விடாது. அப்ப எடுக்கிறது பிரச்சனை தான். C1 எடுத்தா C2 எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ரைட்? C2 எடுத்தா B1 எடுக்கிற பிரச்சனை இல்லை, C2 எடுத்தா B2 எடுக்கிற பிரச்சனை இல்லை, C2 எடுத்தா B3 எடுக்கிற பிரச்சனை இல்லை,
C2 எடுத்தா C1 எடுக்கல பிரச்சனை இல்லை. ஆனா C2 எடுத்தா திருப்பி C2 எடுக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க நெய்யரி படம்னு சொன்னா கட்டாயம் எங்களுக்கு என்ன சொல்லிக்கலாம், இந்த எக்ஸ் குறியீடை போடலாம். அப்ப நாங்க எக்ஸ் குறியீடு வராத அவ்வளவு எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா இந்த இடத்துல வர மாட்டாரா. அப்ப நெய்யரிக்கிறது உனக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்தா என்ன செய்யற, பிரச்சனையே இல்லை. அப்ப நீ இந்த தனியை எங்க கோடெல்லாம் கோடு போட்டிருக்கீங்க அந்த கோடு உனக்கு வராது, அதை அழிச்சு விடு, இவ்வளவுதான் உனக்கான நெய்யரியா இருக்கப்ப. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, எடுத்து போட்டு திருப்பி உள்ளுக்கு போட்டா என்ன, இப்ப V1 எடுக்கிறான்னு சொல்லி வச்சுக்கொள்ள, B1 அவர் எடுக்கிறார், B1 எடுக்கிறான்னு சொன்னா B1 எடுத்து போட்டு திருப்பி உள்ளுக்கு போடுறாரு. சரியா, அந்த B1 எடுக்கிறார், சரியான B1 எடுத்துட்டார், திருப்பி என்ன செய்ய அந்த V1 எடுத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுட்டார். அப்ப V1 உள்ளுக்கே போட்டா திருப்பி இன்னொரு கையை விட்டு எடுக்கும் போது V1 வரலாண்டா. அப்ப என்ன செய்ய, உள்ளுக்கு போட்டுட்டு திருப்பி எடுத்தா கட்டாயம் V1 வரும். ஆனா உள்ளுக்கு போடாம நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா V1 வராது. அதை மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளு. சரியான, அப்ப நடுவில் என்ன, உள்ளுக்கு போட்டுட்டு திருப்பி எடுத்தா இந்த கோடு ஃபுல்லா வரும், உள்ளுக்கு போட்டுட்டு எடுத்து போட்டு திருப்பி உள்ளுக்கு போடலன்னு சொன்னா வரவே வராது. ரைட். அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன முதலாவதுக்கான படமா இருக்க போறேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுலயே அடுத்த கேள்வி. சரி, இதை கிளியர் பண்ணட்டா, கிளியர் பண்ணணும்னு சொன்னா கீழான உள்ள தேவையான சொல்லி பார்ப்போம். கீழே இருவரும் வனிலா சுவையில பக்கரிகளை வெளியெடுப்பதற்கான நிகழ்ச்சியை நெய்யரில் வட்டமிட்டு காட்டாம். இருவருமே வனிலா சுவையா, வனிலா சுவையை தான் கேட்டிருக்காங்க. சரியா, வனிலா சுவைன்னு சொன்னா V1 V2 இல்ல வனிலான்னு சொன்னா வனிலா சுவை தான். ரெண்டு பேருமே வனிலா சுவை. ரைட், பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இவாவும் வனிலா சுவை தான் இருக்கிறான், இவவும் வனிலா சுவை தான். அப்ப இந்த இடம் வரும் எங்களுக்கு, இந்த இடம் எங்களுக்கு வருவேன், இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வருவேன். அதே மாதிரி இவரும் என்ன வனிலா சுவை தான், திருப்பி என்ன முதலாளுக்கே வனிலா, திருப்பி மடுக்கே வனிலா. ஆனா முதலாவது வனிலா சாக்லேட் வரவே வராது, சாக்லேட் வராது. அவ முதலாவது இங்க வனிலா 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 வனிலா, அப்ப இவரும் வருவார். ஆனா இங்க சாக்லேட், இங்க வனிலா, ஆனா ரெண்டாவது எடுத்த சாக்லேட், அப்ப இது உனக்கு வராது. சரியான, ரெண்டு பேரும் எடுத்தது என்ன, ஒரு ஆள் வந்து கமலா எடுக்க வனிலா எடுக்கிற, ஆனா அங்க என்ன நிம்மலா சாக்லேட் எடுக்க, அப்ப அந்த இடம் வராது எங்களுக்கு. வனிலா 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 வனிலா. ரைட்டா, அவ்வளவுதான். சரியான, மேலங்களுக்கு என்ன சாக்லேட். அப்ப யார் யார் இருக்கணும் அந்த இடத்த வட்டம் விட்டு காட்டுட்டான். அப்ப இவ்வளவு மாத்தாட்டுங்க வட்டம் விட்டு காட்டுவாங்க. வட்டம் சொன்னா சரியா வட்டம் இல்ல, ஏதோ இப்படிதான் வட்டம் வர போறேன். இந்த இடத்த வட்டம் விட்டு காட்டுட்டான். சரி, காட்டிட்டீங்க. அதுக்கான நிகழ்தகவு கேட்டுருக்காங்களா, இந்த நிகழ்தகவு கேட்டான்னு சொன்னா மொத்தம் எத்தனை இருக்க போறாங்க, இதுக்கான நிகழ்தகவு கேட்டுதான் சொன்னா மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இதுல வந்து 5 5 25 25 நடுவில் உள்ள 5 இல்ல, அப்ப 20 இருக்க போற. 20 மேல் என்னவா இருக்கு நிகழ்தகவுன்னு சொன்னா மொத்தத்தின் மேல் அதில குறித்த தொகை. அப்ப மொத்தம் 20 இருக்க போற, 20 மேல் எங்களுக்கு என்ன 6 இருக்க போற. சுருக்கணும்னு சொன்னா 3 10 இருக்கும். சரியா, நிகழ்தகவு கேட்டுதான் சொன்னா அதே மாதிரி போட்டுக்கணும், 3 10 இருப்பார். சரியா, ரைட். அப்ப அடுத்ததை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கேட்டிருக்காங்க. சரியான, அந்த நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப நான் அடுத்ததை பார்த்துக்கொள்ளும். கிளியர் பண்ணா கிளியர் பண்ணி கொண்டு போகும், தேவைப்படும் போது தெரியலையே. சரி, பார்க்கலாம். தெரிய தேவைப்பட திருப்பி வருவோம். ஒரு விளையாட்டு குழுவின் ஒரு விளையாட்டு அப்ப தேவையில்லை, ஒரு விளையாட்டு குழுவின் விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்று முதலாம் போட்டியில் வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு 5/3. வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு முதலாம் போட்டியில வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு 5/3. அவ முதலாம் போட்டியில தோல்வி இருக்கான நிகழ்தகவு உனக்கு என்ன சொல்லணுமா, நீ இந்த கேள்வியெல்லாம் பாஜிதான் இந்த குறிக்கணுமா உனக்கு தோல்வி விடுறதுக்கானது. குறிக்க என்ன டக்குன்னு குறிச்சிட்டு போடாப்ப, நீ இதோட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றியிட்டு 5/3 சொன்னா 5ல் 2 கட்டாயம் தோல்வி வரப்போகுது, 5ல் 2 கட்டாயம் தோல்வி வரப்போகுது. நீ பார்த்தோன்னே குறிச்சிட்டு போ. அந்த முதலாம் போட்டியில் என்ன வெற்றியிட்டதுக்கான நிகழ்தகவு வந்து 5/3. அப்ப கட்டாயம் தோல்வி வருவது 5/2. அடுத்த நாள் வெற்றி ஈட்டினால், சரியா, முதலாம் போட்டியில் சரியான, அப்ப என்ன சொல்லணும்னா முதலாம் போட்டியில் வெற்றி ஈட்டினால் 2ஆம் போட்டியில் வெற்றி ஈட்டுவதற்கான நிகழ்தகவு. முதலாம் போட்டியில வெற்றி ஈட்டினால் 2ஆம் போட்டியில வெற்றியிட்டதுக்கான நிகழ்தகவு 10/7 சொன்னா எங்களுக்கு என்ன சொல்லிக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கணும், 2 கிளை பிரிஞ்சா 2 கிளையை நீங்க கூட்டினா உங்களுக்கு என்ன வரணும், எப்பயுமே எங்களுக்கு என்ன மரபுப்படத்துல வந்து ஒவ்வொரு கிளையை நான் கூட்டும் போது 1 வரணும். அப்ப இங்க 10/7 போனா மிச்சம் எங்களுக்கு என்ன 10 என்ன இருக்க போற, இந்த இடம் வந்து 3. அதாவது வெற்றி ஈட்டினால் வெற்றி வருவதற்கான நிகழ்தகவு 10/7. வெற்றியிட்டதுக்கான வெற்றி ஈட்டினால் வெற்றியிட்டதுக்கான நிகழ்தகவு 10/7. வெற்றி ஈட்டினால் தோல்வி வருவதற்கான நிகழ்தகவு 10/3 இருக்க போற. பார்க்கலாம். அடுத்த சொல்லியால் அவர்கள் முதலாம் போட்டியில் தோற்றால், முதலாம் போட்டியில என்ன செய்ய தோற்றால், தோல்வியிட்டால் 2ஆம் போட்டியில் வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு அரையாம். 2ஆம் போட்டியில வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு அரைவாசியான இருக்காம். சரி, அப்ப இந்த இடம் அரைவாசி. அப்ப இந்த இடம் அரைவாசி சொன்னா தோல்வி விடுறதும் என்ன இருக்கு பாரு, எங்களுக்கு அரைவாசியா தான் இருக்க போற. தோல்வி விடுறதும் அரைவாசியா தான் இருக்க போற. சரியா, அப்ப எங்களுக்கு என்ன முதலாவது கேட்டுக்கால் உரிய நிகழ்தகவை இன்னும் அவங்களுக்கு காட்டி மரவரிப்படத்தை பூரணப்படுத்த, உரிய நிகழ்தகவை வந்து காட்டி வந்து மரவரிப்படத்தை செய்யறான்னு சொன்னா பூரணப்படுத்திட்டான். சரியா, அப்ப உங்கடாப்பா குறிக்கல அங்க குறிச்சிங்க. இந்த இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா கிளையில குறிடாமா, இங்க தொங்கல குறிச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல தொங்கல் குறிச்சுன்னா நாங்க செய்வழி செய்யற மாதிரி இருக்கிறேன். நான் இதுல வந்து நாங்க செய்யக்கல, இவரையும் பெருக்கி இந்த கரையில நாங்க போறோம் நாங்க. சரியா ரசியா, இவரையும் பெருக்கி நான் என்ன செய்யணும்னு சொன்னா
இந்த கரையெல்லாம் போடுறேன். அப்ப என்ன செய்ய வேணும்னா இவரெல்லாம் கூட இந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துல எங்க போட்டுக்கான்னு சொல்லி பாருங்க 5 மேல் மூண்டை இந்த 5 மேல் மூண்டை இந்த இடத்துல போட்டுக்காங்க. நீங்க போட்ட மாதிரி கடைசியில வந்து போட்டுக்கான்னு சொன்னா அப்படி இல்ல, கடைசியில கொண்டே போடல. சரி நானே என்ன செய்யல இந்த இடத்துல நீ குறிக்கலன்னு சொல்லி நான் இப்ப நீ என்ன எடுத்துட்டு இருந்தா நான் பார்க்காம இந்த இடத்துல தான் போட்டு போறேன் உனக்கு என்ன சொன்னா நான் என்ன கடைசி பலமையா நான் குறிக்கிற இடம் இந்த இடம் தான்டா. சரி நீ இதுக்கொண்டே சரி வச்சுக்கான்னு சொல்லி அந்த சரி இடத்த நான் பார்க்க போறது இல்லை. பிறகு படிவாரை பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னா இந்த கிளையும் பெருக்கி இந்த இடத்துல போடுறாங்க, இந்த கிளையும் பெருக்கி இந்த இடத்துல போடுறாங்க, இந்த கிளையும் பெருக்கி இந்த இடத்துல போடுறாங்க, இந்த கிளையும் பெருக்கி இந்த இடத்துல போடுறாங்க. சோ என்ன செய்யற பெருக்கி போடுற இடத்துல நீ என்ன செய்யற அதை குறிச்சு வச்சிருந்தா பார்க்க மாட்டாங்க, பிள்ளைய செலவுல போட்டு போயிடுவாங்க. சரியானே? அப்ப என்ன செய்ய இந்த இடத்துல 5 மேல் 3 பாருங்க கிளையெல்லாம் குறிச்சிங்க. அப்ப நீ எல்லாத்தையும் என்ன செய்ய கிளையில குறிக்க வேண்டியதை கிளையில குறிச்சு சரியானே? கிளையில குறிக்க வேண்டியதை என்ன செய்யுங்க கிளையில குறிச்சு 5 மேல் 3 இதுல போட்டுருக்காங்க. ரைட், அவ்வளவுதான். அடுத்த குழு குறைந்தபட்சம் ஒரு போட்டியிலையும் வெற்றிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு போட்டி, ஆனா கூட்டினது எத்தனை போட்டியிலையும் வரலாமா இல்லையா? ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு போட்டியில் வெற்றிட்டு இருக்கான எழுதவு. ஆனா எங்களுக்கு என்ன கூடினபட்சம் என்ன செய்யலாம் 2 போட்டியிலையும் வெற்றிடலாம். 2 போட்டியிலையும் வெற்றிட்டாலும் பிரச்சனை இல்லை. குறைந்தது ஒரு போட்டியில வெற்றி இருக்கணும். ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்த ஒரு போட்டியில வெற்றின்னு சொன்னா பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். யார் எங்களுக்கு குறைந்த ஒரு போட்டி 2லயுமே வெற்றி பெறலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரைட், அவ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வெற்றி பெற குறைந்தது ஒரு போட்டி வெற்றி திருப்பி வெற்றி பெறல பிரச்சனையே இல்லை. அப்ப இந்த கிளை எனக்கு தேவைன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா மரவரி படம் சாரா நிகழ்ச்சி நான் என்ன செய்யணும் கிளையங்களையும் பெருக்கணும். அப்ப இந்த 5 மேல் 3ஐயும் பாரு எந்த இதுல செய்யணும்னு சொல்லி பாரு செய்ய வேண்டிய 5 மேல் 3ஐயும் 10 மேல்களையும் பெருக்க போறேன். பெருக்கினா எங்களுக்கு என்ன வர இந்த இடத்துல 50 மேல் 7 3 21 50 மேல் 22 இருக்கு பாரு எங்களுக்கு என்ன, அதாவது 2 போட்டியிலையும் வெற்றிடுறது. என்ன சொல்ல குறைந்த ஒரு போட்டியில வெற்றி. அப்ப முதலாம் போட்டியில வெற்றிட்டு 2ஆம் போட்டியில தோல்வி வரலாம், பிரச்சனையே கிடையாது. அப்ப முதலாம் போட்டியில வெற்றிட்டதுக்கு 5 மேல் எங்களுக்கு 3 தர எங்களுக்கு என்ன இருக்கு 10 மேல் 3. அப்ப 50 மேல் 3 9 50 மேல் 3 என்ன, அதாவது வெற்றி பெற்று தோல்வி விடுறதுக்கான தோல்வி இருக்கலாம். முதலாம் போட்டியில தோல்வி இருக்கலாம், ஆனா 2ஆம் போட்டியில வெற்றி இல்லாம சொல்லிக்கலாம். குறைந்த ஒரு போட்டியில வெற்றி இல்லாமா. அப்ப தோல்வி விட்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னா 5 மேல் 2 தர 1 2. அப்ப 2 10 சுருக்கணும், சுருக்கி போட்டு போடுங்க பிரச்சனை. இப்ப நீங்க சுருக்க வேண்டிய அவசியமே இல்லடா. இந்த கடைசி எங்களுக்கு இதுல விடைக்கிட்ட சுருக்கி போட்டு விடு. 2 10 மேல் என்ன செய்யணும் சொன்னா 2 2 இருக்கு பாரு. ரவுண்டிங்ல 5 கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இஞ்ச தோல்வி 2ஆம் தடவையும் தோல்வி. குறைந்தது ஒரு போட்டியில நீ என்ன செய்யணும் வெற்றிட்டு இருக்கணும். 2லயும் தோல்வி விட்டுனா அது உனக்கு என்ன சம்பந்தமே இல்லை. உனக்கு குறைந்தது ஒரு முதலால சரி தோல்வி விட்டுட்ட, 2ஆவதுல கட்டாயம் நீ என்ன வெற்றி பெற்றிருக்கதான் வேணும். தோல்வி விட்டு பிரயோசனம் இல்லை. அப்ப என்ன செய்யணும் சொன்னா அவங்களுக்கு கேட்டது குறைந்தது ஒரு போட்டியில வெற்றி நிகழ்ந்த வேலை காணும். அப்ப என்ன செய்வீங்க இந்த இடமும் பெற போறார், அதாவது நாங்க இங்க போட்ட இவரும் பெற போறார், அதாவது 2 போட்டியிலுமே வெற்றிடுறது. அப்ப 50 மேல் 21 சக 50 மேல் 9 சக 10 மேல் என்னவா இருக்கு பாரு 2 இருக்கு பாரு. போமசி என்னவா இருக்கும் 50 இருக்கும். போமசி 50 சொன்னா இங்க 50. அப்ப 50 மேல் 21 பிளஸ் 50 மேல் 9 பிளஸ் என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு இந்த இடத்துல 10 இருக்கிறார். ஆனா 50 மாத்தணும், கீழே 50 இருக்கிற. அப்ப மேல எங்களை என்ன செய்யறோம் 5 இருக்கு 2 10 இருக்க போற. அப்ப கூட்டினீங்கன்னு சொன்னா 21 9 30 30 10 40 40 கீழ் என்னவா இருக்கும் 50 இருக்க போற. சுருக்கினு சொன்னா 4 கீழ் 5 சரியான 4 கீழ் 5 இருக்க போற. ரைட், அப்ப அடுத்த பாப்போம், அடுத்த கேள்வியை பாப்போம். இதுலயே என்ன சொல்லி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி 5ஆம் கேள்வி சரியானே. அப்ப இந்த கேள்வி எங்களுக்கு என்ன புரிஞ்சுதாப்பன். இன்னொரு விஷயம் இந்த மரவடி படம் தான் கஷ்டம்னு சொல்லி வரணும் இருக்கேன் நீ. ஆனா நீயா செய்ய வலிக்கிட்டான்னு சொன்னா மரவடி படம் என்ன உனக்கு பாஸ் பேப்பர் என்ன உனக்கு வரப்போற கேள்வி கூட உனக்கு இலவாதான் இருக்கு. ஒரு கடைசி நீ என்ன எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால கடைசி என்ன உன்னால செய்ய முடிஞ்சா 5 பேப்பரை செய், இல்ல உனக்கு குறைஞ்சது 3 பேப்பரை ஆச்சும் செஞ்சுட்டு போன 5 பேப்பர் செஞ்சுட்டு போன்னு சொன்னா உனக்கு என்ன உண்மையிலேயே ஒரு வந்த கேள்வியான திருப்பி வரும் கட்டாயம். 5 வருஷம் பாஸ் பேப்பர் நீ வழியா கிளியர் பண்ணிட்டு போ. வந்த கேள்வி நம்பர் இங்க வந்து 5 மேல் 3 சொன்னா அங்க 5 மேல் 4 போட்டு தரலாம் சம்டைம். இதுல வந்து என்ன உனக்கு விளையாட்டு வீரர்கள் தந்தா அந்த இடத்துல வேற ஏதோ நீச்சல் தரலாம். இப்ப விளையாட்டு வீரர் ஒரு நீச்சல் ஒரு விளையாட்டு தான். சில என்ன செய்யலாம் விளையாட்டுக்கு போற நீச்சல் தருவாங்க, அப்படி ஏதாவது தருவாங்க. இல்லாடி என்ன கரம் விளையாடு தருவாங்க, ஏதோ ஒன்று மாத்தி தருவாங்க. தமிழை மட்டும் மாத்தி போட்டு நம்பரையும் மாத்தி போட்டு கேள்வி இதை மாத்தவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்க போகுது. ஆனா அது என்ன உனக்கு என்ன செய்யாது, அது உனக்கு விளங்காது. என்ன சொன்னா நீ பேப்பர் செய்ய மாட்டேன், பேப்பர் செய்யாம போய் இருத்தமிழ் அந்த இடத்துல நான் போயிருப்போம். என்ன ஸ்கூல்ல டேர்ம் பேப்பர் அதில் செஞ்சு போட்டு எப்பயாவது என்ன ஒரு டேர்முக்கு ஒரு பேப்பரா செஞ்சிருப்பேன். அப்ப என்ன அந்த டேர்ம் எல்லாம் பேப்பரை செஞ்சு போட்டு போய் எக்ஸாமுக்கு இருந்தா எப்பயோ செஞ்ச டேர்ம் எக்ஸாம் பேப்பர் உனக்கு நாங்க ஞாபகம் பெருமான்னு சொல்லி பார்த்தா வராது. எக்ஸாம் போறதுக்கு முதல்ல என்ன செய்யற கடைசி 3 வருஷம் பாஸ் பேப்பர் அஜிமெல்லாம் கட்டி செஞ்சுட்டு போ. பாஸ் பேப்பர் செய், வேற பேப்பரோட செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழே
48 தொடர் தரவுகள் கூட்டமாக்கிய மீறம் பெறாமல் தரப்படலாம். அப்ப 48 தரவுகள் வந்து கூட்டமாக்கிய மீறம் பெறாமல் தந்துக்கலாம். சரியான இங்கு வகுப்பாயிடை 10 - 20 10ற்கு சமனானது அல்ல. என்ன சொல்லி சொன்னா 10 - 20 பற்றி சொல்லிக்காங்க. 10க்கு சமனானது இல்ல, அதிலும் கூடியதான். 10 வராது, அதை விட கூடவா. ஆனா 20லும் குறைந்தது எல்லா தரவுகளுக்கும் உரியனா. 20லும் குறைந்த, ஆனால் 20லும் குறைந்த எல்லா தரவுகளும் உரியன. ஏனைய வகுப்பாடுகள் அவ்வாறே ஆயும். ஏன்னா 20க்கு சமனான 10க்கு சமனானது அல்ல, அதிலும் அப்ப 10 வருமாம். சரியா, 10 வரும், 11 வரும், 12 வரும், அப்படியே 19 வரைக்கும் வரும். ஆனா என்ன சொன்னா 20லும் குறைந்த. அப்ப 20 உனக்கு வராது. 20 என்ன செய்ய இந்த இடத்துல வரமாட்டேன். 20 இந்த இடத்துல வராது. சரி, என்ன நான் பங்கிட்டு இருக்கேன் ஓமனான்னு சொன்னதானே முதல்ல உனக்கு. ரைட், பாருங்க. அப்ப என்ன 10 ரகம் 20 மீறன் 6 8 12 5 15 5 அப்ப 48 வந்து இங்க நடக்க சொன்னா திரள்முறன் எப்படி செய்யுங்க? திரள்முறன் எப்படி செய்யறது ஒரு வளமையான விஷயம்டா. நேரம் அப்படியே சிலவள திரள்முறன் எப்படி செய்யணும்னு சொன்னா கடைசில இருந்தும் கூட்டி தருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 48, அப்ப கடைசியில 48 வந்துருக்கு. அப்ப இதுக்கு நிறைய 6 போடுறீங்க. பிற என்ன செய்யுங்க? இந்த 6ஐயும் இந்த 8ஐயும் கூட்டி இங்க போடுற 14. பிற என்ன செய்யற? இந்த 14ஐயும் இந்த 12 திரள்முறன் அப்படியே முறன கூட்டிட்டு வரப்போற. ஒவ்வொரு பட்டிக்கு நேரம் அந்த மேல உள்ள மீறுதல் எண்ணிக்கை அப்படியே கூட்டி போடுறேன். சரியா, என்ன செய்யறேன்? இந்த இடத்துல இந்த பட்டிக்கு நேரம் 6 போடுறேன். அதுக்கு மேல இது மேல 6 போடுறேன். அந்த இடத்துல நினைப்பேன். பிற இந்த இடத்துல என்ன செய்யறேன்? இந்த பட்டிக்கு மேல உள்ள 2ஐயும் கூட்டி போற 6 மட்டும் என்ன 14. பிற என்ன செய்யறேன்? இந்த இடத்துல அதாவது இந்த பட்டிக்கு நேரம் எந்த போட சொன்னா மேல உள்ள அவலத்தையும் 12 8 26 வரப்போகுது. அதான் என்ன செய்யணும்னா 14 12 நேரடியா கூட்டுறேன் ஈஸிக்காக. மொத்தமா திருப்பி அந்த 3 4 திருப்பி கூட்டுறதுக்கு பதிலா இவ்வளத்தையும் கூட்டி தான் இந்த 26 வந்தது. அப்ப 26 கீழே உள்ள 15 கூட்டி தான் சரி. அப்ப 26 15 கூட்டி என்ன வரப்போற எங்களுக்கு 41 இருக்க போற. 41 மஞ்சம் 46 இருக்க போற. 46 என்னத்தை கூட்ட 48 வரும் சொன்னா இந்த இடம் 2 இருக்கு. பெட்டியை நாங்க நிரப்பிட்டோம். அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பிட்டோம். அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நாங்க என்ன செஞ்சோம்? நிரப்பிட்டோம். சரியா, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. நிரப்பிட்டா என்னோட டைம் தேவைப்பட்டவர்கள் சொல்லுங்க. சரியா, நானே திறன்முற மலை இந்த மீற மலைங்கிறது தேவைப்படும் நினைக்கிறேன். ஆள்குடி தளத்தின் மீதுல திறன்முற மலையை வரைந்து அதுல இருந்து மீற வரம் ரைட். அதற்கு வெளியே கேட்டு வச்சாங்க. சரி பாப்பா குறிப்பிட்ட போகும். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க குறிக்க போறது இந்த கீழே நீங்க குறிக்க போறது வகுப்பாயடையா இருப்ப. சரியானே, வகுப்பாயடை. இந்த இடத்துல நீங்க குறிக்க போறது வகுப்பாயடை. இந்த இடத்துல நீங்க குறிக்க போறது அதாவது மையத்துல குறிக்க போறது திரள் மீறன். அப்ப நீங்க அந்த இடத்துல பேரை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல திரள் மீறன் என்றும் இந்த இடத்துல கொடுக்க போறீங்க வகுப்பாயடை என்றும் கொடுக்க போறேன். ரைட், அப்ப என்ன செய்யுங்க? முதல்ல ஒவ்வொரு சதுரப்பட்டியும் ஏதாவது சொல்லிக்கானா அதில் அத்தனை சொல்லி நீ என்ன செய்ய 20 நாள் கொண்டு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? முதல்ல ஒவ்வொரு 10 ஒவ்வொரு 5 நீ 10 10 இல்லாட்டி ஒவ்வொன்று 10 நீ 10 10 ஏதோ உண்டே ஒரு 10 கேட்ட மாதிரி ஒவ்வொரு 10 பிடிச்சு நீ 10 எடுத்தாலும் சரி. எங்களை 70 வரைக்கும் தான் போகுது. இதுல அப்ப அம்பிட்டு வரைக்கும் 70 வரைக்கும் பெட்டி இருக்குன்னு சொன்னா நீ போட்டுப்ப. சரியானே, நான் என்ன செய்யறேன் 5 5 போட்டோம்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் 10 10 போட்டுனா உனக்கு நல்ல இலகுவா இருக்குண்டா. 5 5 போட்டு நான் 10 10 போடுறேன். இதுல போடுறேன் 10. சரியா, அடுத்த 10 பட்டி இதுல டாக் 10 20 டாக் 30 கண்ணு வழியாக தெரியும் இல்ல. சாங் 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 இதுல இங்க வரும்போது இவ்வளவு சரியான ரைட். இந்த இடத்துல வரப்போறேன் 30 40 அடுத்தது 1 2 3 இப்படியே பாருங்க. சரியான படியா பார்த்து போட்டு சரியா 50 60 70 சரி 70 வரைக்கும் தான் எனக்கு தேவை. அப்ப வகுப்பாட குறிச்சிட்டேன். என்ன செய்ய 10 இருக்கு 70 வரைக்கும் போறேன். ரைட், அப்ப நீங்க இதுல திறன்முறை முதலா நீ என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டார்ட்ல எங்க வராங்க 10க்கு எனக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. அதாவது 10 கடைசியா உள்ளதுதான் உனக்கு இந்த 6 குறிக்க போறேன். 10க்கு எனக்கு என்ன சொன்னா 10ல தொடங்குறதால 10 இடத்துல நான் என்ன செய்யணும்னா 0 எந்த ஒரு இலக்கமே இல்லாம 0 இருப்பேன் இந்த இடத்துல. சரியான 0 வைப்பான். திறன்முறை 6 14 26 போது நீ 1 2 3 குடிச்சாலும் சரி இல்ல 10 20 30 சொல்லி குடிச்சாலும் ஏதோ உனக்கு எத்தனை 48 போக போகுது. 5 10 15 20 25 30 35 40 45 50 சரியானே. இது படியாந்திரி சரி 50 வரைக்கும் கொடுத்தேன். சரி 5 10 கொடுத்திருக்கேன். அப்ப பாரு நான் என்ன சொல்லி சொன்னா முதலாவது வந்து 0. முதலாவது என்ன 10ன்றது 10ல தொடங்குறதால 10க்கு எந்த ஒரு மேல அப்ப என்ன செய்யணும் 0 வைக்க போறேன். அடுத்தது பார்க்க போறீங்க எங்களுக்கு என்ன அடுத்தது 20க்கு தான் 6 இருப்பேன். அப்ப 20 இருக்காரு 20 கொண்டு 6 வைக்க போறேன். சரியானே, இந்த இடைக்கில எங்கேயாவது விட உனக்கு வடியான பார்த்து வச்சுக்கோ. வடியானி குறிக்க இது இப்படி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 20க்கு என்ன செய்ய 5க்கு அடுத்ததான் 6 அப்ப மேல இருக்க போறேன். இந்த இடத்துக்கு இந்த இடத்துல 6 வரப்போறேன். சரியான 6 அடுத்து எங்களுக்கு என்ன வரப்போகுது 30க்கு 14 30க்கு 14 30க்கு 14 15 இங்க கீழே வரப்போறேன். 30க்கு 14
அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுக்கு என்ன ஒரு 30 அடுத்த 40க்கு 26 45 இருக்காரு 40க்கு 26 அப்ப 25 தாண்டி நிக்க போகுது அப்ப 26 இடத்துல இருக்கு பாரு 40க்கு 26 சரியானே வடியா வச்சுக்கொள்ள நீ வடியாக்குறே அடுத்தது பாத்தீங்கன்னா 50க்கு வந்து 41 50க்கு 41 அங்க இங்க பறக்க போகுது சரியானே 50க்கு 41 41 அப்ப இந்த இடத்துல வர சரியா 41 ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா 50க்கு 44 60க்கு 46 கடைசி உள்ளதுக்கு தான் பார்க்க போறேன் சரியா 20க்கு தான் 6 30க்கு தான் 14 40க்கு தான் 26 50க்கு தான் 41 60க்கு தான் 46 அப்ப 60க்கு 46 45 தாண்டி நிக்க போது 46 இருக்கும் ரைட் அடுத்தது 48 சரியான 50க்கு இளைஞா இருக்கும் 48 70க்கு 48 சரியான அப்ப இதை கீறின்னு சொன்னா திரள்முறை வடிவம் உங்களுக்கு என்ன வடிவமா இருக்குன்னு சொன்னா ஒரு சிமோல் எஃப் என்ற வடிவமா இருக்கு இப்படி இருப்ப சிமோல் எஃப் என்ற வடிவம் இருக்கு இப்படி வடிவம் வராட்டி நீ கீறின வரை வந்து திரள்முறை மலை பிள்ளை சரி உனக்கு எப்பயுமே உனக்கு இப்படி ஒரு வரை வராட்டிக்கு திரள்முறை மலை பிள்ளை அப்ப நீ இதை வளைச்சு நீ கீறின்னு சொன்னா எனக்கு கட்டாயம் இந்த இடத்துல வந்தது என்ன இருக்குன்னு சொன்னா அதே இதான் இருக்கு எப்படி அம்மா தான் வந்திருக்கேன் ரைட் திரள்முறை கேட்டுங்க அடுத்த கேட்டுங்க என்ன எங்களுக்கு கடைசி சரியான கடைசி கேள்வியை பாத்துக்கோங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கான்னு சொன்னா மேலே ஒண்டி பெற்ற இடையம் அது இடம்பெறும் வகுப்பாடின் அறுப்படுமானது எவ்வளவு விலை உள்ளதாம் சரியா என்ன செய்யணும்னா இடையம் வந்து எங்க இருக்கான்னு சொல்லி பாத்துக்கலாம் இடையம்னு சொன்னா எங்களுக்கு என்ன அதாவது சாம்பாடு தெரியும் சரி இதுக்கு கூட்டமாக்கியதுக்கு சாம்பாடு உங்களுக்கு என்ன இருக்கணும்னா இது வந்து நீங்க நேரடியாக நீங்க என்ன செய்யணும்னா அதாவது மொத்த எண்ணிக்கைடா சரியான மொத்த தரவல் எண்ணிக்கை அதாவது n/2 இருக்க போற இடையம் ஒன்றவங்களுக்கு என்ன இருக்கும் சொன்னா அதாவது Q2 கால 2ஆம் கால Q2 இருக்க போற n/2 இருக்கும் அப்ப n/2 சொன்னா மொத்தம் n வந்து உனக்கு 48 48 2 சொன்னா உனக்கு என்ன பண்ணலாம் 24 அப்ப 24 என்றவங்களுக்கு என்ன இந்த திறன்முறையில போய் பாரு 24 என்றது திறன்முறையில 24 இந்த இடத்துல இருக்க போற அந்த 24 நீ என்ன செய்ய அப்படி நீட்டி கொண்டு வந்துட்டு அப்படி வகுப்பாடு எஞ்சான குறிச்ச நீ அந்த வகுப்பாடு அப்படி கீழே நீ பாத்தியன்னு சொன்னா இதுல வரப்போறது என்ன இருக்க போற எங்களுக்கு ஏதோ 34 வருது போல சரியான கிட்டத்தட்ட 34 ஏதோ ஒன்று வருது போல இருக்கு சரியான அப்ப நான் 34 சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கேட்டுக்கான்னு சொன்னா அந்த 30 40 வகுப்பாடு இருக்கு அப்ப ஏதோ சரியா பாத்துக்கொள்றா 34 சொன்னா எங்களுக்கு என்ன எவ்வளவா இருக்க போற எங்களுக்கு இப்ப எங்களுக்கு கூட வந்திருக்கணும்னு சொன்னா அந்த நீங்க என்ன செஞ்சிருவீங்க எங்களுக்கு இதுல வந்து பிளஸ் ஓ மைனஸ் வரலாம் ஆனா நான் இதுல வடிவாக்குற இல்லடா அப்ப வடிவாக்குறதால எனக்கு என்ன செய்யலாம்னா பிள்ளைகள் வரலாம் சரி மேல எங்கேயோ போற மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து 34 வச்சுக்கோ அப்ப 34 எனக்கு உண்மையில இந்த வகுப்பாடுங்கிறதுக்கு 30 அடக்கம் என்ன செய்யறாங்க எங்களுக்கு 40 இருக்க போற அப்ப கேட்ட கேள்வி பாருங்க சரி கேட்ட கேள்வி அதாவது மேலே இடம்பெற்ற வகுப்பாடு நடுப்பெருமானத்திலிருந்து எவ்வளவு விலை இருக்கா நடுப்பெருமானத்திலிருந்து எவ்வளவு விலை இருக்கு அப்ப நடுப்பெருமானம் என்று சொன்னாங்க என்ன செய்வீங்க 30 40 கூட்டி 2 பிரிக்க போற 30 40 கூட்டினா 70 2 வச்சா 35 சரியான இது விடையா இல்லைன்னு சொன்னாலும் நான் இருந்த கேள்வி வந்து பிள்ளையா இருந்தாலும் சரியா நான் இருந்த கிராஃப் வந்து படியா கிராஃப் பிள்ளையா இருந்தாலும் இவர் நீ கூட்டி செய்யற ஐடியா உனக்கு சொல்றேன் 30 40 கூட்டினா உனக்கு என்ன 70 வரப்போற 70 2 பிரிச்சா உனக்கு என்ன வரப்போற நடுப்பெருமானம் வரப்போற அப்ப 35 தான் நடுப்பெருமானத்துல எவ்வளவு விலை இருக்கு நான் கண்டது 34 வந்தேன் நான் கண்டது 34 வந்தது 35 34 கழிச்சா 1 வரப்போற அப்ப நான் கண்டதுபடி என்ன வரணும் விட 1 இருக்க போற சரியா அப்ப நீங்க என்ன செய்யுங்க வடிவா கீறுங்கடா கீறி வடிவா செஞ்சு கொள்ளுங்க அப்ப இவர் உங்களுக்கு என்ன இருக்க போறேன்னு சொன்னா அதாவது 2018 பார்ட் 1க்கான ஒரு விடையா இருக்க போறேன் பார்ட் 1 வந்து செகண்ட் பார்ட் பி பார்ட்டுக்கான இது சரி ஒரு இலகுவான கேள்வியா தான் இருக்க போறேன் ரைட் அம்மிட்டு நான் என்ன செய்யலாம் அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து உங்களை சந்திக்கும் வர உங்களை வந்து விடை பெறுகிறேன் சரியானே தேங்க்யூடா பாய் இதுல என்ன வெயிட் பண்ணுங்க அப்ப இதுல உங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இப்ப இது நடக்கும் சரியான ஹிஸ்டரி கிளாஸ் நடக்க போது ஒரு லிங்க் ஒரு எடுத்துட்டு போகுதுல இருக்கா அதாவது ஹிஸ்டரி கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறாள் வந்து இதுல இதே நீங்க லிங்க்னு போடுறேன் அந்த லிங்க்ல வந்து இப்ப ஹிஸ்டரி கிளாஸ் உங்களுக்கு நடக்கும் அந்த லிங்க் ஒருக்கா எடுத்துட்டு போங்க சரி கிளாஸ்ல ஜாயின் ஆக விரும்பினாங்க சரியானே வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க போட்டிருக்க லிங்க் வந்து பாய் பாய் வெயிட் பண்ணுங்க ஜூம் செட்ல போடுறேன் ஜூம் செட்ல எடுத்துக்கொள்ளு இதை கொப்பி நீங்க அதை பேஸ் பண்ணிக்கொள்ளு ஜூம் செட்ல பாய்டா பாய்ல என் பண்ண போறேன் அங்கே கொப்பி வேணாலும் கொப்பி பண்ணி எடுத்துக்கோ
சரி இப்ப போட்டது, இப்ப கடைசியா போட்டதா? இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோள். ஐடி தான், மீட்டிங் ஐடி தான், பாஸ்வேர்டு தான். சரியான கீழே இருக்குது. ரைட், மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோள். என் பண்ண போறேன். காப்பி லிங்க் லிங்க் எடுத்துக்கோ. ரைட்டா? ரைட், ஓகேடா, குட் நைட்.